ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள், உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் இந்த நிகழ்வை கேட்டால். ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் 2 குழந்தைகளோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைமையை பார்த்தவுடன், அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன சாப்பாடு? நம்ம இஃப்தார்ல வைக்கிற உணவு மாதிரியா? சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா? ரமதான் பசியோடு காலை இஃப்தாரில் இருந்து சஹர் வரை இருப்பதற்கு, சஹரில் இருந்து இஃப்தார் வரை. ஆனா நமக்கு சஹர்ல சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது. அல்லாஹு அக்பர். இஃப்தாருக்கு பிறகு 3 சாப்பாடு வருது. இஃப்தாருக்கு, மக்ரிபு பிறகு அப்புறம் கியாமுல் லைலுக்கு பிறகு. இல்ல மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த 2 குழந்தைகளுக்கும் 3 பேரித்தம்பழம் கொடுக்கறாங்க. அதான் அவங்க வீட்டில் இருந்தது. அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரித்தம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பேரித்தம்பழம், இன்னொன்னு தனக்கு. நியாயமான பங்கீடு, நியாயமான பங்கீடு தானே. அந்த தாய் சாப்பிடல அந்த ஒரு பேரித்தம்பழத்தை. அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பாக்குறாங்க அதை. அந்த 2 குழந்தைகளும் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க. அந்த 2 குழந்தைகளும் கேக்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அந்த தாய் அந்த 2 பேரித்தம்பழத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு, இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண் செய்த அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அதை நான் அறிவித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னஹ் அவ் அஅதகஹா பிஹா மினன் நார். அல்லாஹ் இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான், அல்லது நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளித்தார்.